Hi friends, welcome to Rit-Tamil. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வாட்ச் த ஃபுல் வீடியோ. வாங்க நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையினுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாப்பில் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம இந்த மாதிரி மாவு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரவை, அதையும் இதில் ஆட் பண்ணி ஈக்குவலாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட விட நம்மளுக்கு மாவு பால்லே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு குலாப் ஜாமுனுக்கும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தே நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த வெடிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது கீறல் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இனி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இனி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி 2 ஏலக்காவும் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் சர்க்கரை தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டியாகாமல் இந்த மாதிரி லிக்விட் தன்மையாகவே இருக்கும். இனி நம்ம இந்த உருண்டையை ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 பேட்சாக நம்ம இன்றைக்கி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இனி மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே நம்ம குலாப் ஜாமுன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு கடையிலே வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இனி இதில் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இனி நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.